தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றி எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேறு பெற்றோரே. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேறு பெற்றோரே. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி
இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து இன்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோரே. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை திருவார்த்தைகள் 41 50 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் வழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னைக்கான அதுவும் வியாகுல அன்னையினுடைய பெருவிழாவானதை ஒரு ஊரிலே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போது மிக முக்கியமாக நம்பிக்கையோடு இருந்த ஒரு குடும்பத்தார், அதிலும் அந்த குடும்பத்திலே இளைஞனாக இருந்த பிரான்சிஸ் பொசன்ட்ரி என்கின்ற இளைஞனும் அன்னையினுடைய திருவிழாவிலே கலந்து கொள்ளுகிறார். அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய தேரானது வலம் வந்து கொண்டிருந்தது. அப்போது 23 வயதே ஆன பிரான்சிஸ் பொசன்ட்ரி அன்னையினுடைய திருவுருவத்தை பார்த்து கொண்டே இருந்தார்.
அப்போது திடீரென்று அந்த அன்னையினுடைய கண்களிலிருந்து ஒரு ஒளியானது அவருடைய இதயத்தை தாக்குகிறது. தாக்கியவர் ஏதோ அன்னை தன்னிடம் சொல்வதாக அவர் கேட்கின்றார். அந்த வார்த்தைகள் இவைதான்: நீ உலக போக்கில் வாழ படைக்கப்பட்டவன் அல்ல, மாறாக இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழ நீ படைக்கப்பட்டவன். ஆகவே எழுந்து நீ ஆண்டவரை பின் செல் என்கின்ற வார்த்தைகள். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தான் வியாகுல அன்னையின் புனித கபிரியேல் என்று அழைக்கப்படுகின்றவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அழைத்தலை உணர்ந்து கொண்டார். திருமணம் நிச்சயிக்கின்ற தருணத்திலே வீட்டை விட்டு வெளியேறி அவர் வியாகுல அன்னையினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவராக திருப்பாடுகளின் சபையிலே ஒரு துறவியாக சேருகின்றார். அன்புமிக்கவர்களே, ஆபத்து காலத்திலே அன்னையை கூப்பிடுங்கள், அன்னை உங்களுக்கு செவி சாய்ப்பார் என்கின்ற வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர். அதிலும் மிக முக்கியமாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற மிக முக்கியமான மைய பொருள், உதவியாக இரு, இடரலாக இருக்காதே. ஆகவே உதவியாக இரு என்று சொல்லுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உங்களுக்கு சிறு தண்ணீர் கொடுக்கின்றவர்களும் கைமாறு பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக அவ்வாறு சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற போது, இயேசுவை நம்பி வாழ்பவர்களுக்கு உதவுவது என்பது இயேசு அவர்களுக்குள் வாழுகின்றார் என்கின்ற நம்பிக்கையை வளர்ப்பதாக இருக்கிறது. இரண்டாவதாக, கடவுள் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கடனாக நான் ஆண்டவருக்காக செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தகையோருக்கு கைமாறு நிச்சயமாக கிடைக்கும் என்று இன்றைய நற்செய்தியில் முதல் பகுதியிலே அவர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியிலே மிக முக்கியமாக பாவத்திலே மற்றவரை விழ செய்கின்றவர்களுக்கு வருகின்ற இன்னலும் ஆபத்தையும் பற்றி நமக்கு விளக்குகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, மற்றவரை பாவத்தில் விழ செய்வது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நாம் செய்கின்ற தீங்கு, துரோகம். ஆகவே ஒருவரை நாம் பாவத்திலே அவரை ஈடுபடுத்தினால் அவர் மற்றொருவரையும் அந்த பாவத்திலே ஈடுபடுத்துவார். ஆகவே ஒருவரை நாம் தீமைக்கு உள்ளாகுகின்ற போது நாம் சமூகத்தையே தீமைக்கு உள்ளாக கொண்டு வருகிறோம். இதைதான் ஆண்டவர் மிக முக்கியமாக எச்சரிப்பதாக நமக்கு தென்படுகிறது. இரண்டாவதாக, கடவுளின் நம்பிக்கையிலிருந்து மற்றவரை விலகிச் செல்ல நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே மற்றவரை நாம் பாவத்தில் விழச் செய்கின்ற போது அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்றால் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் விலகி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்கிறது. மூன்றாவதாக, பாவத்தின் தன்மையை வெட்டி தூக்கி எறிய ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, உம்மை என்றுமே நாம் நம்பி இருக்கின்றோம், கடவுளை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய புனிதராக நாம் கொண்டாடுகின்ற வியாகுல அன்னையினுடைய புனித கபிரியேல் இந்த வார்த்தைகளை ஆங்கிலத்திலே சொல்லி இருக்கின்றார். If there is any fiber in my heart that does not beat for the love of God, I am ready to pluck it out and to destroy it without delay. அதாவது, என் இதயத்தில் இருக்கும் இழைகள் எவையாவது கடவுளின் அன்புக்காக துடிக்க மறுத்தால் அதை நான் பிடுங்கி எரிந்து அழித்து விடுவேன் என்பதுதான் பொருளாக அவருடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய கை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டி எரியுங்கள், கால் பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டி எரியுங்கள், கண் பாவத்திலே விழச் செய்தால் அதை பிடுங்கி எரியுங்கள் என்று ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், கடவுளின் அன்பிலிருந்து நம்மை தவிக்கின்ற,
நம்மை விலகுகின்ற எல்லாம் தீமைகளுக்கு எதிராக நாம் என்றுமே இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே தீமையிலிருந்து விலக, தீமை என்னுடைய உள்ளத்திலே வருகின்ற போது அந்த தீமையை நாம் தூக்கி எறிய, அந்த தீமையை பிடுங்கி எறிய கடவுள் என்னை அழைக்கின்றார் என்பதை இரண்டாவது பகுதியாக இன்றைய நற்செய்தியானது நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக மிக முக்கியமானதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உப்பு நல்லது. ஆகவே இந்த உப்பை போல நீங்களும் இருங்கள். ஆகவே உப்பை போல இருங்கள் என்று சொல்லுகின்ற போது உப்பு உணவுக்கு சுவை தருவதை போல பிறருக்கு சுவையாக நன்மையாளர்களாக நாம் வாழ வேண்டும். ஆகவே நன்மையை மட்டுமே தருகின்றவர்களாக நாம் வாழுகின்ற போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே உப்பு உவர்பற்று போனால் எதற்கும் பயனில்லை. மனிதனும் நம்பிக்கையற்று போனால் அவனால் யாருக்கும் பயனில்லை. ஆகவே இன்றைய நாளிலே மிக முக்கியமாக அனைவருக்கும் உதவியாக இருப்போம். ஒருபோதும் பிறருடைய நம்பிக்கையிலே இடரலாக இல்லாமல் என்றும் ஆண்டவரை நாம் பணிந்து தொழுவோம். அவரே நமக்கு வாழ்வு, அவரே நமக்கு அருளை தருவாராக. ஆமென். ஏழை கைம்பெண்ணழித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தே, இறைவா தயவா ஏற்றிடுவா. ஏழை கைம்பெண்ணழித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தே, இறைவா தயவாய் ஏற்றிடுவா. ஏழை கைம்பெண்ணழித்த காணிக்கை போல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் சிறப்பாக அவருடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் ஆவியின் ஆற்றலும் என்றும் அவரோடு இருந்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற வியாகுல அன்னையின் புனித கபிரியல், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.